இந்த ஊரார் என்ன திட்ட நிலைமைக்கு கொண்டு வந்த, அப்புறம் இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பெருமாளே. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை உண்டாக்கின இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிடப்பா. கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிடும். ஏழுமலையானே, உன்னுடைய கோவில்ல எங்க வாடிக்கை தவறக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை போல நீங்க ஒரு தடவை வந்து காப்பாத்தினியே, அந்த நன்றியை நாங்க மறக்கலப்பா. அதே போல இந்த சமயத்திலேயே எங்க நாணயத்தை காப்பாத்திடுப்பா. ரங்கா, ராமாயி, கவலை வேண்டாம். இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்கள் நாணயத்துக்கும் நல்வாழ்வுக்கும் பங்கம் வராமல் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்பா ஏழுமலையானே. வெங்கடாஜலபதி, மறைவிலிருந்து வேடிக்கை பார்க்கும் மன்னன் தொண்டைமானே, நீயும் உன் மனைவியும் அமைச்சரும் இங்கு வரலாமே. மன்னா, எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த உனக்கு காட்சி கொடுக்காமல் இங்கு குடிசையில் இருப்பவர்களுக்கு காட்சி தருகிறேன் என்று நினைக்கிறாயா? குழப்பம் வேண்டாம். ஆங்காங்கு என்னை வணங்கும் பக்தர்கள் முன்னே தோன்றினாலும் நீ கட்டிய ஆனந்த நிலையத்தில் தான் நிரந்தரமாக வாசம் செய்கிறேன். ஆண்டவா, நீங்கள் அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதை மறந்து ஆலயத்தை கட்டிவிட்ட அகந்தையார் எனக்கு மட்டுமே உரிமையானவர் என்று எண்ணிவிட்டேன். என் பிழையை பொறுத்துவிட வேண்டும். தொண்டைமானே, நீ ஒன்றும் பிழை செய்துவிடவில்லை. எனக்கு எல்லோரும் சமம்தான். உன்னிடமும் இருப்பேன், உலகில் உள்ள எல்லோர் உள்ளத்திலும் குடியிருப்பேன். செங்கா, விடிந்தால் ஏகாம்பரத்திடம் நீ கொடுக்க வேண்டிய மண்பாண்டங்கள் தயாராகிறது பார். ரங்கா, உனக்கு வேறு என்ன வேண்டும் கேள். அப்பா, எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். உன்னுடைய அருள் இருந்தா அது போதும். ரங்கா, தொண்டைமானே, எல்லோரும் இன்புற்று வாழுங்கள். பெருமானே, உன் மகிமையே மகிமை. சுவாமி, பார்த்தீர்களா? அன்புக்குத்தான் ஆண்டவர், ஆடம்பரத்திற்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டீர்களா? ரங்கா, உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது? உன்னால் தான் எனக்கு பெருமானின் தரிசனம் கிடைத்தது. முதலில் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க மகாராஜா. நீங்க இந்த ஏழைங்க வீடு தேடி வர்றதுக்கு நாங்க எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும். மகாராணி, அரசனும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்களுக்கு தெய்வ தரிசனமும் கிடைச்சிருச்சு, ராஜ தரிசனமும் கிடைச்சிருச்சு. தனக்கோடி 7 மலை ஏறி 7 மலையான தரிசிக்கிறதுக்குள்ள ராப்பொழுது வந்துடும் போல இருக்க. எங்கயாவது தங்கிட்டு காலையில போனா என்ன? நாம தான் அதிசயமா போறோமா? ராத்திரியும் பகலுமா எத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாம போனா என்ன? போலாண்டி. ஆனா பெட்டிக்குள்ள இருந்த நகையெல்லாம் எடுத்து மேல கொட்டிக்கிட்டு வந்திருக்கிய, வழியில எவனாவது தட்டிக்கிட்டு போயிட்டான்னா? இதோ பாருங்க, நகையெல்லாம் கழிச்சு நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க பத்திரமா வச்சிருந்து விடிஞ்ச உடனே வாங்க. நான் இப்பவே மெதுவா மலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இருடி, எனக்கு நீயும் வேணும், நகையும் வேணும். இதுக்கு என்ன செய்யலாம்? எங்கயாவது தங்கிட்டு கருக்கல்ல போலாம். அம்மா தாயே, என்னங்கய்யா? இந்த ஆசிரமத்துல யாரம்மா இருக்காங்க? நாராயணின்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஏழுமலையான் மேல அபார பக்தி உள்ளவங்க. தினைக்கும் புஷ்பங்களை பறிச்சு மாலைகளா தொடுத்து மலை மேல இருக்கிற பெருமாளுக்கு அனுப்புறத ஒரு கைங்கரியமா செய்துகிட்டு வர்றாங்க. அதோட மலைக்கு போற பக்தர்கள் ஏதாவது பொருள்களை இங்க வச்சுட்டு போனா அவங்க திரும்பி வந்ததும் அதை பத்திரமா கொடுக்கறதையும் ஒரு தொண்டா நினைச்சு செய்துகிட்டு வர்றாங்க. ராப்பொழுது யாராவது தங்க வந்தாலும் அவங்களுக்கு இடவசதி செய்து கொடுக்கறாங்க. அம்மா, இன்னைக்கு ராப்பொழுது நாங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்துல தங்கிட்டு போலாமா? இது என்ன கேக்குறது? வாங்கயா. அப்படி இல்லம்மா, நீ உள்ள போய் அந்த அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வந்துரு. அது வரையிலும் நாங்க இந்த திண்ணையிலே உட்கார்ந்துருக்கோம். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை கவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. குன்றம்மா, வா கண்ணம்மா. மாலவனுக்கு நான் மாலை கட்டி முடிப்பதற்கும் நீ வருவதற்கும் சரியாக இருக்கிறது. ஏம்மா, மாலவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மால் என்றால்
அன்பு ஆசை. மாலவன் என்றால் நம் அன்புக்கும் ஆசைக்கும் உரியவன் என்று அர்த்தம். அது சரி, பல மலர்களை கொண்டு மாலையா கட்டி பகவானுக்கு சூட்டுறீங்களே, அதனுடைய நோக்கம் என்னம்மா? பல உயிர்களை கட்டி காக்கும் பகவானுக்கு பல மலர்களை கட்டியாவது காணிக்கை செலுத்தலாம் என்றுதான் என் எண்ணம். அடே அப்பா, நீங்க சொல்ற விளக்கங்களை எல்லாம் கேட்டா இந்த புஷ்பத்தில் இருக்கிற வாசனையை விட அதிகமா மணக்குதம்மா. கண்ணம்மா, பூவாக இருந்து நமக்கெல்லாம் மனத்தை கொடுப்பவன் இந்த பூபாலன். நாம் எல்லாம் அந்த பூவோடு சேர்ந்த நாராகத்தான் இருக்க முடியுமே தவிர மலராக இருக்கவே முடியாது. அம்மா, ஒரு தம்பதிங்க இன்னைக்கு ராப்பொழுது மட்டும் இங்க தங்க வந்திருக்காங்கம்மா. எங்கே அவர்கள்? உங்க உத்தரவை எதிர்பார்த்து திண்ணையில காத்துட்டு இருக்காங்கம்மா. என்ன கண்ணம்மா, உள்ளே வர வேண்டியதுதானே? வாருங்கள் ஐயா, வாருங்கள் அம்மா. நீங்க தானே நாராயணி அம்மா? நானேதான். உள்ளே வாருங்கள். வாருங்க, உட்காரு. ஐயா, மாலைகளை எல்லாம் எடுத்துட்டு நானும் மலைக்குத்தான் போறேன். வேணும்னா நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்கல, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். அம்மா, நீ பூவால கட்டின மாலையை எடுத்துக்கிட்டு போற. ஏன் பொஞ்சாதி பொன்னால செய்த மாலைகளை கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. அதனால நாங்க இங்கேயே தங்கி விடிஞ்ச அப்புறம் வர்றோம். நீ போயிட்டு வா தாயி. ஐயா, பொன்னால் செய்த நகைகளை விட பெண்ணாக பிறந்தவளுக்கு புன்னகையே சிறந்த ஆபரணம். நல்லா சொன்னீங்கம்மா. கேட்டுக்கிட்டீங்களா? நகை நகைன்னு புலம்புறீங்களே. அடியே தனக்கோடி, அம்மா சொன்னபடி புன்னகையும் வேணும். ஊரு உலகம் நம்ம மதிக்கிறதுக்கு கொஞ்சம் பொன்னால செய்த நகையும் வேணும். ஏதாவது சாப்பிடுகிறீர்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. இன்னைக்கு ஒரு பொழுது தங்கிட்டு போனா போதும். எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம். இது உங்களுடைய வீடு. அம்மா, நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன? இங்க திருடனுங்க பயம் ஒண்ணு இல்லீங்களா? இங்கேயும் ஒரு திருடன் இருக்கிறான். அச்சோ, இது ஆரம்பத்திலே சொல்ல மாட்டீங்களா? நாங்க வேற எங்காவது தங்கி தொலைச்சிருப்போமே, இப்ப வந்து சொல்றீங்களா? ஐயா, பயப்படாதீர்கள். நம் உள்ளத்தை எல்லாம் திருடிக்கொண்ட அந்த பெருமாள் ஒருவரை தவிர வேறு எந்த திருடர்களும் இங்கு வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அம்மா, பெருமாள சொல்றீங்களா? நான் உண்மையான திருடனைத்தான் சொல்றீங்களோன்னு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஐயா, வாழ்க்கையில் அவசரமே கூடாது. நிதானம்தான் பிரதானம். அதை கடைபிடித்து விட்டால் நமக்கு சுலபமாக கிடைத்துவிடும் ஆண்டவன் சன்னிதானம். கேட்டுக்கிட்டீங்களா? இனிமே விடியற வரைக்கும் உங்க வாயை திறக்க கூடாது. அம்மா, நீயும் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளமா. கேட்டுக்கடி, அம்மா சொல்றத நீயும் நல்லா கேட்டுக்க. ஐயா, உங்கள் பெயர் என்ன? புண்ணிய கோடி. என் பேரு தனக்கோடி. ஆஹா, புண்ணியம் கோடி செய்தீர், தனம் கோடி வந்து சேர்ந்தாள். பெயர் பொருத்தம் என்னவோ நன்றாகத்தான் இருக்கிறது. போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஏழுமலையானே, எல்லோரையும் காப்பாற்றப்பா. காலம் கெட்டு போய் கிடக்குது, கழட்டடி சீக்கிரம். இந்தாங்க அட்டிக. அந்த காதுல கழுத்துல கிடக்குறதையும் கழட்டடி. அதெல்லாம் கழட்ட மாட்டேன். சரி, போட்டு தொலைச்சுக்க. நல்ல வார்த்தையை சொல்லுங்களேன். இந்த பாருடி, இந்த நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. நீ பாட்டுக்கு தூக்கத்துல எழுந்திருச்சு நகையை காணும்னு புலம்ப ஆரம்பிச்சுறாரு. இப்படி எல்லாம் பத்திரப்படுத்துறீங்க, எங்க போக போதோ, என்ன ஆக போதோ? பெருமாளே, எங்கேயும் போகாது, என்கிட்டே தான் இருக்கும். ஏ கருப்பா, ஏண்டா இன்னைக்கு காலையில இருந்து அந்த தம்பதிகளை கவனிச்சுக்கிட்டு வந்தோமே, அவங்க 2 பேரும் இந்த நாராயணம்மா வீட்டுலதான் தங்கி இருக்காங்க. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பொம்பளை போட்டிருக்கிற நகை நட்டெல்லாம் நம்ம கைக்கு வந்துட்டா அப்புறம் 6 மாசத்துக்கு இந்த திருட்டு தொழிலே செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏண்டா கத்துற காட்டு பையல? அது சரி, திடீர்னு இந்த நாராயணம்மா முடிச்சுக்கிட்டு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்கன்னா? அந்த அம்மா நல்லா தூங்குறாங்கடா. நாம சத்தம் இல்லாம போய் நகை நட்டெல்லாம் திருடிக்கிட்டு ஓடிட வேண்டியதானே. எதுக்கும் கத்திய கையில எடுத்துக்க.
பேரும் இதே இடத்துல மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற நகைநட்டுகளை எல்லாம் ஒண்ணு விடாம எங்க கிட்ட கொடுத்துடணும். ஐயா, எல்லா நகையும் இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. நீங்களே எடுத்துக்கங்க. இவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. வேணும்னா கொடுங்க. நகைகளை கொடுத்துருங்க, உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன். புரியா பெட்டிய? ஐயா, எங்களை ஒண்ணு செஞ்சாதீங்க. நான் ரொம்ப பயந்தவன், பலகீனமா இருக்கேன். இந்தாங்க பெட்டி. ஐயா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. காலையில நாங்க 2 பேரும் திருமலைக்கு போறதுக்கு கழிச்சறதுக்கு பணம் இல்ல. கொஞ்சம் சில்லறை கொடுத்தீங்கன்னா நடந்தே போறதுதான் பகவானுக்கு நீங்க செய்யற கைங்கரியம். ரொம்ப சந்தோஷம். நாங்க அப்படியே போறோம். நாங்க வரோம். இல்லைங்கள். என் வீடு தேடி வந்தவர்களும் கொள்ளையடிக்க உங்களுக்கு என்ன தைரியம்? பகவானை தரிசிக்க போகும் பக்தர்களின் மனதை புண்படுத்தினார். அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? திருட்டுப் பொருளை வைத்து பிழைக்க நினைத்தார். அது உங்களை வாழ விடுமா? ஒழுக்கக்கேடான முறையில் நடக்கும் மனித மிருகங்களே, மரியாதையாக அவர்களுடைய நகையை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். முடிவாக சொல்லுகிறேன், என் உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த நகைகளை நீங்கள் எடுத்துச் செல்ல நானும் விடமாட்டேன். இந்த கோபத்துக்கு ஆளாதீங்க. நீங்களும் வீணான பாவத்தை செய்யாதீர்கள். என்னடா தர்ம நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? வாடா போலாம். அவர்களுடைய பொருளை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு போங்கள். கொடுக்காம போன என்னமா செய்வ? ஆண்டவனிடத்தில் முறையிட்டு உங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஆண்டவனாவது தண்டனையாவது. வெங்கடேஷா, ஆண்டவா, அடுத்தவர் பொருளை எல்லாம் அநியாயமாக அபகரித்து செல்லுகிறார்களே, இவர்களை எல்லாம் நீ சும்மா விட்டு விட்டால் அனுதினமும் இந்த அக்கிரமங்கள் எங்கும் நடக்க ஆரம்பித்து விடுமே. அப்பா ஸ்ரீனிவாசா, உன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இவர்கள் திருடிச் செல்லும் பொருளை எல்லாம் மண்ணாக்கி விடு, மண்ணாக்கி விடு. ஐயோ, ஆ, மண்ணாவே மாறிடுச்சா? பெருமானே, கருணையே கருணை. அம்மா, ஏழுமலையாருடைய அருளை பரிபூர்ணமா அடைஞ்சிருக்க உங்களை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, உங்க மகிமையை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. எழுந்திருங்க. என் செயலால் ஒன்றுமில்லை, எல்லாம் இந்த ஏழுமலையானின் செயல். என்னங்க, பொன்னாலான நகை நகைன்னு சதா புலம்புவீங்களே, எல்லாம் மண்ணா கிடக்குது. அள்ளி மடியில கட்டிக்கிங்க. தனக்கோடி, இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்ததுல இருந்து எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு. பொண்ணும் பொருளும் தேவையில்லை, ஆண்டவனுடைய அருள் மட்டும் கிடைச்சா போதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். உண்மையாவா? சத்தியமா சொல்றேன், பெருமாளுடைய கருணைக்காகத்தான் பாடுபட போறேன். இனிமே பொன்னையும் பொருளையும் பெருசா நினைக்கவே மாட்டேன். இங்க பாருங்க அதிசயத்தை. நீங்க பொண்ணை வெறுத்த உடனே மண்ணெல்லாம் பழையபடி பொண்ணாயிடுச்சு. அது என்ன ஆனாலும் சரி, இனிமே இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஐயா, பார்த்தீர்களா ஆண்டவனின் விளையாட்டை? நீங்கள் பொருள் மீது ஆசை வைத்திருந்த போது பொன்னையெல்லாம் மண்ணாக்கி காட்டினார். அதை வேண்டாம் என்று வெறுத்த போது அம்மா, இந்த நகை நட்டுகளை நீங்களே எடுத்து ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கீங்க. வேண்டாம் அம்மா, விடுந்து நீங்கள் மலைக்கு போகும் பொழுது அந்த மாதவனுக்கே இதை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்தி விடுங்கள். அம்மா, பணத்திலேயே குறிக்கோளாயிருந்த எனக்கு பகவானுடைய அருள் கிடைக்குமோ என்னமோன்னு பயமா இருக்கு. இவ்வளவு நாளா பொன் மேலையும் பொருள் மேலையும் ஆசை வச்சு பொழுத வீணா கழிச்சுட்டேங்கிறத நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கவலையாவும் இருக்கு. ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை?